மாசற்ற மகர ராசி மகர லக்ன நேயர்களே, இந்த பகுதியில நம்ம உங்க வீட்டு சூழ்நிலைகள், குடும்ப சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். உங்கள பல பேர் ரொம்ப இள வயதுல திருமணம் செய்து கொள்ள விரும்புறது இல்ல. என்ன அவசரம் இப்ப மேரேஜ்? இன்னும் கொஞ்சம் அனுபவம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்மள இது பண்ணிக்கலாம், மேம்படுத்திக்கலாம், வளர்ச்சி ஏற்படுத்திக்கலாம், அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க நீங்க. ஆனா அப்படி விடுதா இயற்கை? அதுல ஒரு பாதி பேருக்கு அவங்க விருப்பத்துக்கு மாறா சின்ன வயசுல மேரேஜ் ஆயிடும். இவங்க என்ன அது மாதிரி நினைச்சாலும் அந்த விருப்பத்துக்கு மாறா திருமணம் ஆயிடும். அந்த சனி பகவானே அப்படியே டப்புன்னு அப்படியே மாத்தி, நீ என்ன நினைக்கிற மாத்தி செய்யக்கூடிய ஆள் தான் அவரு. அவரோட ராசிநாதனா லக்னநாதனா அமைஞ்சோம்னா நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீ இப்படி நினைச்சினா அவர் அப்படி நினைப்பாரு, நீ அப்படி நினைச்சினா அவர் இப்படி நினைப்பாரு. அது இல்லாம 7ஆம் அதிபதி நீங்க ஸ்லோவா முடிவெடுத்து ஸ்லோவா நகரக்கூடியவங்க. 7ஆம் அதிபதி வேகமா முடிவெடுத்து வேகமா நகரக்கூடிய சந்திரன். அப்போ அந்த திருமண சம்பந்தமான விஷயத்துல நீங்க அடிக்கடி நிறைய பேர் மகர ராசி மகர லக்னம் சொல்றவங்களை கேள்விப்பட்டிருக்கேன். என் தலைவிதி சீக்கிரமா மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லேட்டா மேரேஜ் பண்ண நினைச்சேன், என் தலைவிதி மேரேஜ். லேட்டா மேரேஜ் ஆனாலும் அப்படிதான் சொல்லுவீங்க, அது மாதிரி சொல்லுவீங்க. திருமணம் எல்லாத்துக்குமே தலைவிதி தான், உங்களுக்கு மட்டும் இல்ல, தலைவிதி இப்படிதான் அமையும். கரெக்டா கர்மவனைக்கு நீ யார்கிட்ட என்ன துன்பத்தை அனுபவிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணை கரெக்டா சேர்த்து விடும் இயற்கை. பொருத்தங்கிற ஜோசியர் பாக்குறதே கிடையாது. ஜோசியர் பார்த்து பொருத்தம் பார்த்து நாங்க சேர்த்துனாங்க நான் ஒத்துக்க மாட்டேன். பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிறது கடவுள் தான். அது என்னன்னா அது செகண்ட் ஹாஃப். நீங்க முதல் ஹாஃப் படம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப்ல மேரேஜ் ஆனோடனே நீங்க அதுல என்னென்ன பண்ணீங்களோ அதை தனியா அனுபவிக்கிறது சொல்லி வாழ்க்கை துணைவர்கிட்ட நீங்க அனுபவிச்சோம். அப்புறம் குழந்தைங்க பிறந்து குழந்தைங்க தன் இஷ்டத்துக்கு அது ஒரு பீரியட், அது கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல தான் நீங்க என்ன சாமர்த்தியசாலி, உங்களுக்கு என்ன நிலைமை வரப்போகுதுங்கிறது அப்பதான் கிளைமேக்ஸ்ல இருந்து தெரியும். அதனால எல்லாத்துக்குமே தலைவிதி தான் வாழ்க்கை துணைவர் அமையிறது. ரொம்ப அதிகமா வசவசனமா குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. குழந்தைங்க அதிகம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது விடுதா? உங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமா இருக்கும். பெரிய குடும்பம்னா எப்படி பெரிய குடும்பமா இருக்கும்? அங்க அதிகமான நபர்கள் இருப்பாங்க. நீங்க அது விரும்புறது இல்லை, ஆனா அங்க அதிகமான நபர்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தா எப்படி இருந்தா, ஆனா நீங்க கடமையை மட்டும் குடும்பத்தை சேர்றது தயங்கவே மாட்டீங்க. கடமை வீரர், கடமையே கண்ணானவர் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு ஒரு உதாரணமா உங்களை சொல்லலாம். ரொம்ப கடமையை தவறாம செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய சுயநலத்துக்கு உண்டான செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கடமையை செய்யறது. கடமையை செய்யறதுனால நான் வீணா பெறக்கூடாது இல்லை, அதனால என்னையும் நான் கொஞ்சம் மேம்படுத்திக்கிறேன், ஆனா கடமையை செஞ்சிடறேன். ரொம்ப லைஃப் பார்ட்னர் மேல ரொம்ப அன்பு இருக்கும், குழந்தைங்க மேல ரொம்ப அன்பு இருக்கும், ஆனா அது வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. அதுதான் உங்க திறமை. குழந்தைங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வராங்க, அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் ஓகே. ஆனா அன்பை காமிச்சா அவங்க கொஞ்சம் இதாயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அன்பை காமிக்காம வச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு நான் ரொம்ப நெருங்கி பழகினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல எனக்கு குருவா அமைஞ்சவரே மகரம் தான். இவங்க அப்படியே அந்த பாசத்தை வெளியே அப்படியே காமிச்சுக்காமையே அப்படியே இருப்பாங்க, உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படியே. இதனால உங்க பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு உண்டு, கும்பத்துக்கு உண்டு. நம்ம அப்பா நம்மகிட்ட அன்பா நடந்துக்கல அப்படின்னு நீங்க அவங்களுக்கு பிறந்ததுல இருந்து அவங்களுக்கா கஷ்டப்பட்டது, அவங்களுக்கா உழைச்சது, அவங்களையே எல்லாமா நினைச்சு நீங்க வளர்த்துனது, உங்களோட உடல் பொருள் ஆவி பொருள் அவங்களுக்கே நீங்க ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு தப்பா பேசுவாங்க உங்க பிள்ளைங்க. எங்க அப்பா என்கிட்ட பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மை வந்துடும். இதுவும் அந்த சனிய ராசிநாதனா லக்னநாதனா அமைஞ்சதுனால வந்தக்கூடிய பிரச்சனைகள் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட போய்க்க வேண்டியதுதான். மகரம் கும்பம்லாம் உங்க வீடுகள்ல ரொம்ப அழகான பொருட்களை சேர்த்து வச்சிருப்பீங்க. அழகான பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
குறிப்பா லைப்ரரி இருக்கும் உங்க வீட்டுல. லைப்ரரி மாதிரி அந்த புக்ஸ் வந்து தனியா அதுக்கு பீரோ வச்சு அது தனியா செல்ஃப் வச்சு அந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. அதனாலதான் என்னமோ தெரியல உங்க வீட்டுல வந்து தாறுமாறான சத்தம் கேட்கறது உங்களுக்கு பிடிக்காது. கும்பம் கூட பாட்டு சத்தமா வச்சுட்டு குதூகலமா இருக்கிறது, அப்படி ஆட்டம் போறது பாட்டம் போறது அப்படி அதெல்லாம் பிடிக்கும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த நிசப்தமா இருக்கணும். ரொம்ப ஓவர் சத்தம் தாறுமாறான சத்தம் இருக்கு உங்களுக்கு பிடிக்காது. அந்த சனிக்கே உண்டான அந்த குணம் உங்களுக்கு. கும்பம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா அந்த வேலையெல்லாம் செய்யும். அமைதியான சூழ்நிலையும் தனிமையும் பிடிக்கும். வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் தான் தனியா இருக்க வேண்டியிருக்கு. அப்படியே ஹாப்பியா சந்தோஷமா அந்த தனிமையை என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே தனியா நீங்க உட்காந்து சாப்பிடுறது, தனியா உட்காந்து டிவி பார்க்கறது, தனியா படுத்து தூங்குறது, இந்த டிஸ்டர்ப் இல்லாம தனிமையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மௌனி, நீங்க மௌன குரு. அதனால இதெல்லாம் இது நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருக்கிறது. ஆனா இதை வந்து வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்க. இந்த சனியோட ராசிநாதனா லக்னநாதனா அமைஞ்சவங்களுக்கு பிரச்சனை இதுதான். நீங்க உங்க குடும்ப உறுப்பினர் என்ன நன்மை செய்றீங்களோ அதை பூரா அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க, அது தப்பா நினைப்பாங்க. உங்க அருமை பெருமையே தெரியாம போயிடும் அவங்களுக்கு. தெரியாம உங்களுடைய சனிநாதன் ஒரு ராசிநாதனோட சாபத்தை ஆட்டோமேட்டிக்கா வாங்கிக்குவாங்க. உங்களோட அருமை பெருமை தெரியலன்னா அதுக்காக அவங்க வந்து பல வருஷத்தை வீண் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பல வருஷம் அவங்க வாழ்க்கை வீணா போயிடும். சாதாரண ஆளா அவங்க ராசிநாதன் லக்னாதிபதி. ஆனா அவருக்கு அந்த அமைப்பு கிடையாது. அவங்க பிள்ளைங்க அவங்களோட அருமை பெருமை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. சில நேரத்துல அப்பாவே அவங்களோட அருமை பெருமை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அது சனிக்கு உண்டான அமைப்பு. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து அடிக்கடி வாக்குவாதம் செய்வராகவோ அல்லது சண்டை போடுறவங்க இருந்தா, அடிக்கடி வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, விருப்பமா சண்டை போடுறாங்க, அடிக்கடி உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, அப்படி இருந்தா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கம்முன்னு அந்த இடத்த விட்டு நோந்துடணும். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய கிங்க, நீங்க PhD படிச்சுட்டு உங்க ஒய்ஃப் வந்து 8வது ஃபெயில் இருந்தாலும் சரி, உங்க திறமை இதெல்லாம் வெளியாளுங்கிட்ட தான். உங்க ஒய்ஃப் மட்டும் சண்டை போடுறவங்களா சண்டை பிரசண்டரா இருந்தாங்க அப்படின்னா நீங்க கம்முன்னு நோந்து வந்துடணும். திருப்பி நீங்க பதில் பேசினா அதுல வம்பு. ஐயோ சாரின்னு நீங்க சொன்னீங்கன்னா சாரியிலே வம்பு. அப்ப நக்கலா சாரி சொல்றீங்களா? அதனால வந்து உங்களுக்கு அது அமைஞ்சுக்கிறத பொறுத்து எல்லாம் வாய்ச்சுக்கிறது அமைஞ்சுக்கிறது தான். உங்களோட அறிவு நிலைக்கு அவங்க அறிவு நிலைக்கு சம்மந்தமே. நீங்க பயங்கரமான பெரிய ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி இருப்பீங்க. அவங்க ஒன்னும் தெரியாத மாதிரி ஒழுங்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியவங்களா இருப்பாங்க. ஒரு கணக்கு ஒழுங்கா கூட்டி போட தெரியாதவங்களா இருப்பாங்க. ஆனா மெமரி பவர் பயங்கரமா இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை போட்டு பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நீங்க ஒன்னும் உங்க பாட்சா பலிக்காது. கம்முன்னு அமைதி அந்த இடத்துல நோந்து வந்துடணும். அப்படி மீறி நீங்க அதை பண்ணி எதாவது அறப்பட்டம் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறீங்க வச்சுக்க, பண்ணி பாருங்க. அந்த கோபம் அப்படியே அதிகமாயிட்டே போகும். உங்களுக்கு உண்டான மரியாதையெல்லாம் எங்க போகும்? காத்துல பறக்கும். அதனால வந்து வாழ்க்கை துணைகிட்ட வந்து நீங்க அந்த வாக்குவாதம் அவங்க பண்ண ஆரம்பிச்சு, நீங்க பண்றதுல அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்க கம்முன்னு அமைதியா போயிடும். நீங்க எல்லாம் பண்றதுக்கெல்லாம் அங்க ரைட்ஸே கிடையாது. நீங்க பண்ணீங்கன்னா மாட்டினீங்க. அதனால வந்து இதே மண்ராசி தான் இது கன்னி. உங்க அளவுக்கு பக்குவம் இல்லாதவங்க தான், உங்க அளவுக்கு சிந்திக்க தெரியாதவங்க தான். ஆனா அவங்க லைஃப் பார்ட்னர் அருமையா அமைச்சுக்குவாங்க அவங்களுக்கு. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய திறமை இருக்கீங்களோ அந்த திறமைய வந்து நீ என்ன அவ்வளவு பெரிய திறமையா, நீ என்ன அவ்வளவு பெரிய இதா, அப்படி வேணா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி டைப் நிறைய பேருக்கு அமைஞ்சு போயிடும். இதெல்லாம் நாங்க கண் கூட பார்த்துதான் சொல்றோம். அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணர் வந்து உங்க குடும்ப விஷயமா உங்களுக்கு தீமையே செஞ்சா கூட சரி, அவங்களுக்கு தீமை தான் பண்றாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா அவங்கதான் அவங்க குடும்ப அந்தஸ்தையே காப்பாத்துறாங்க, அவங்கதான் அவங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொந்தக்காரங்களும் பிள்ளைங்களும். அவங்க குடும்ப அந்தஸ்தை காப்பாத்துறது அவங்களோட உழைப்பு. அவங்க சாதாரண கிடையாது. அவங்க உங்களை வச்சு சமாளிக்கிறாங்கல்ல, உங்களை வச்சு சமாளிக்க முடியாது. உங்களையே வச்சு சமாளிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்காப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிதான் ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க வந்து குடும்ப இதை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு பெருசா தெரியும். நீங்க செஞ்சதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவங்க செஞ்சது ஒண்ணுனா மத்தவங்களுக்கு தெரியும். இவங்களாலதான் அந்த குடும்பம் கௌரவமா இருக்கு, இவங்க ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க அவங்களதான் பெருசா நினைப்பாங்க.
நினைச்சிட்டு போறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? உங்க உழைப்பாங்க மறைஞ்சே போயிடும். அப்படி எப்படி இருந்தாலும் இறுதியில நீங்க வந்து நம்ம குடும்பத்தோட ஒத்துமையா வாழணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுவீங்க. அது பாராட்டலாம். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போடுவீங்க. கும்பம் கூட வீம்புக்கு வேட்டையாடி தனியா பிரிஞ்சு கூட வாழும். ஒரே வீட்டுக்குள்ள கூட அப்படியே டோட்டல் கருத்து வேற ஆள் மாதிரியே வாழ்வாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் எவ்வளவு பண்ணாலும் கடைசியில அந்த ஒத்துமையை அட்ஜஸ்ட் பண்ணி போடுவீங்க. அது என்ன காரணம்னா குடும்பத்து மேல உங்களுக்கு அக்கறையும் பொறுப்பு தான் காரணம். அந்த குடும்பத்துக்காக உங்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கு. குடும்பத்துக்கு அதை தாங்கிக்குவீங்க. அவங்களோட நன்றி கெட்டத்தனமா அவங்க நடந்தா கூட அந்த குடும்பத்துக்காக தாங்கிக்குவீங்க. அதே பக்கத்து ராசி கும்பம் அது தாங்கிக்காது. நன்றி கட்டிட்டாங்கன்னா மனசோடைய பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிடும் கும்பம். இவ்வளவு நான் செஞ்சு என்ன இதான் நினைச்சிட்டாங்களே அப்படிங்கிறது அவங்களுக்கு. உங்களுக்கு அப்படி இல்லை. ஓ அதனால என்ன இருக்குது, குடும்ப நன்மைக்காக நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாங்கிக்கிங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பான அம்சம். கூட பிறந்தவங்களால உங்களுக்கு நன்மையா தீமையா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தான் செலவு வருமே தவிர அவங்களால உங்களுக்கு பெருசா ஆதாயம் கிடைக்காது. ரெண்டு குறிப்பான விஷயம் உங்க வீட்டுல நடக்கும். ஒண்ணு, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமா இருந்த குடும்பம், ரொம்ப சின்னதா இருந்த குடும்பம், நீங்க பிறந்த உடனே நல்லா செழிப்பா பிரகாசமா நல்லா வளர்ந்து வரும். இத பார்க்கலாம். மகன் அந்த குடும்பத்துல பிறந்துச்சு அப்படின்னா சாதாரணமா அந்த குடும்பம் கூட அப்படி செழிப்பா வளர்ந்து வரும். இன்னொன்னு, அடிக்கடி வீட்டுல ஏதாச்சும் ஒரு சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சுப காரியங்கள் வீட்டுல நடக்கிறதுனால குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாவும் கலகலப்பாவும் எப்பவுமே இருக்குங்க. அது ஒண்ணு போதாதா? யாரு ராமாண்டான ராமனாண்டான நாம ஜெயிச்சானா வாழ்க்கை துணை ஜெயிச்சானா ஜெயிச்சுட்டு போங்க. நம்மதான் குடும்பத்துக்காக எதையும் தாங்கிக்கிற பழக்கம் இருக்குல்ல. அப்ப இந்த சந்தோஷமான சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குல்ல, அந்த சுபகாரியம் சுப நிகழ்ச்சியில வந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. அதே அவங்களுக்கு பக்கத்து ராசி பக்கத்து வீட்டுக்காரு கும்ப ராசிக்காரு எந்த நிகழ்ச்சியிலும் சந்தோஷமா இருக்க முடியல. அவங்களுக்கு எல்லாம் அந்த நிகழ்ச்சி அவங்க செலவுல நடந்தாலும் சரி, அதுக்காக அவங்க பாடுபட்டு இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துல அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா குதூகலமா அவங்களால நடந்துக்க முடியல. உங்களுக்கு அது இருக்குல்ல. அதனால நீங்க அதை வச்சு சிறப்பா நீங்க வாழ்ந்துக்குங்க. நேயர்களே, மீண்டும் பல சிறப்பான விஷயங்களோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்து.